இந்த ஜாதகத்தை பார்க்கலாம். ரிஷபத்தில் சனி, கடகத்தில் கேது, துலாத்தில் சுக்கிரன், புதன் மற்றும் சூரியன், விருச்சிகத்தில் குரு, மகரத்தில் ராகு, சந்திரன், கும்பத்தில் செவ்வாய். இது ஒரு பெண் ஜாதகம். பெண்ணுக்கு ஜீவகாரனாக சுக்கிரனை எடுக்கின்றோம். இங்கு குருவோடு கேது தொடர்பு படுகிறது. குரு சுக்கிரனுக்கு 2 இருக்கின்றார். சனியும் கேதுவோடு தொடர்பு படுகின்றார். ஜாதகிக்கு மூட்டு வலிகள் இருக்கும். மூட்டு வலியால் அவதிப்படுவார். இங்கு செவ்வாய் சுக்கிரனுக்கு இடையே கேது இருக்கின்றார். ராகு சந்திரனுக்கு அடுத்து செவ்வாய் இருக்கின்றார். கணவன் மனைவிக்கு இடையே உள்ள இடைவெளியை இது குறிக்கிறது. ஜாதகிக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டு மோசமான சிகிச்சை நடந்ததன் காரணமாக இந்த திருமணம் விவாகரத்தில் முடிந்தது. சனி குருவோடு தொடர்பு படுகிறது. குருவிற்கு 12 சூரியன், புதன் மற்றும் சுக்கிரன் இருக்கிறார்கள். அவர்களுக்கு 5 செவ்வாய் இருக்கின்றார். ஆகவே இந்த பெண் தொழில்நுட்ப துறையை சேர்ந்த ஒரு பெண்ணாக இருப்பார். அந்த துறையை படித்த ஒரு பெண்ணாக இருப்பார். கம்ப்யூட்டரை தனது தொழிலாக செய்து கொண்டிருப்பார். செப்டம்பர் 2004 கோச்சாரத்தில் சனி கடகத்துக்குள் நுழையும் போது அங்கு கேது இருக்கின்றார். அதாவது பிறப்பு ஜாதகத்தில் இருக்கின்ற கேது அங்கு இருக்கின்றார். அந்த கேதுவோடு சனி இணைகின்றார். ராகுவின் மற்றும் சந்திரனின் அம்சம் கோச்சார சனிக்கு மற்றும் பிறப்பு ஜாதகத்தில் உள்ள கேதுவுக்கு தொடர்படுவதால் இந்த வேலையை ஜாதகியை விட்டு விடுவார். கோச்சார சனிக்கு 5 குரு இருப்பதால் வெளிநாட்டு வேலை தொடர்பாக தேடிக்கொண்டிருப்பார். அந்த வேலைதான் இந்த ஜாதகிக்கு அமையும் என்று சொல்லலாம். இந்த ஜாதகத்தை பார்க்கலாம். மேஷத்தில் சனி, ரிஷபத்தில் சந்திரன், கடகத்தில் செவ்வாய், சிம்மத்தில் கேது சூரியன், கன்னியில் சுக்கிரன் புதன், துலாத்தில் குரு, கும்பத்தில் ராகு. இதுவும் ஒரு பெண் ஜாதகம். செவ்வாய் சுக்கிரனை சந்தித்ததில்லை. சுக்கிரனும் செவ்வாயை சந்தித்ததில்லை. பெண்ணுக்கு ஜீவகாரகனாக நாங்கள் சுக்கிரனை எடுக்கின்றோம். இங்கு செவ்வாய் சுக்கிரனை தொடர்பு கொண்டதில்லை. சுக்கிரனும் செவ்வாயை தொடர்பு கொண்டதில்லை. ஏனெனில் இருவருக்கும் இடையில் கேது இருக்கின்றார். அவர் சூரியனோடு சூரியனின் வீட்டில் இருக்கின்றார். செவ்வாய்க்கு சனியின் குருவின் தொடர்போ இல்லை. அதனால் திருமண பந்தம் அமையும் என்ற நம்பிக்கை இல்லை. சுக்கிரன் புதன் வீட்டில் புதனோடு இருக்கின்றார். அதாவது நண்பன் வீட்டில் நண்பனோடு இருக்கிறதை காட்டுகிறது. சந்திரனின் தொடர்பும் சுக்கிரன் புதனுக்கு இருக்கிறது. அதாவது சந்திரன் தொடர்பு பார்த்திங்கன்னா இங்கு சுக்கிரனுக்கும் இருக்குது, புதனுக்கும் இருக்குது. இந்த அமைப்பு விபச்சாரத்தை காட்டுகிறது. தன் நண்பர்களுடன் தகாத உறவு வைத்துக் கொள்வார் இந்த பெண் என்று சொல்லலாம். பழிக்கு ஆளாவாள். சந்திரன் சனிக்கு 2ஆம் இடத்தில் இருப்பதால் அவளுக்கு கணக்கு தொடர்பான வேலை இருக்கும். சந்திரன் சனிக்கு 2ஆம் இடத்தில் இருப்பதால் அந்த கணிதத்தோடு சம்பந்தப்பட்ட வேலை இருக்கும். சூரியன் மற்றும் புதனுக்கு 2இல் அந்த குரு இருக்கின்ற குறுகிய வெளியூர் பயணங்களை இந்த ஜாதகி மேற்கொள்வார். சனி பிளஸ் சந்திரன் பிளஸ் கேது பிளஸ் சூரியன் சேர்க்கை தொழிலோடு சம்பந்தப்படுகிறது. அவளுக்கு இந்த தொழிலோடு தொடர்புடைய ஒரு ஆண் நண்பர் இருப்பார் என்று சொல்லலாம். இந்த ஜாதகத்தை பார்க்கலாம். மேஷத்தில் சந்திரன், ரிஷபத்தில் சனி, கடகத்தில் சூரியன், சுக்கிரன் மற்றும் கேது, சிம்மத்தில் புதன், துலாத்தில் குரு, மகரத்தில் ராகு செவ்வாய். இது ஒரு ஆண் ஜாதகம். ஜீவகாரகனாக குருவை எடுக்கின்றோம். ராகு கேது அச்சுக்கு வெளிப்புறத்தில் சனியும் சந்திரனும் இருக்கின்றனர். குரு உள்ளே இருக்கின்றார். இவரது தொழில் வெளிமாநிலத்தோடு வெளிநாட்டோடு தொடர்படுகிறது. செவ்வாய் புதனோடு தொடர்படுகிறது. அறிவார்ந்தவர்களை வெளிநாட்டுக்கு அனுப்புவதே இவரது வேலை. அதாவது சந்திரன் வியாழனின் அம்சத்தை கொண்டிருப்பதால் அவர்
அதாவது இந்த ஜாதகர் ஏமாற்றும் இயல்பு உடையவர் என்று சொல்லலாம். சுக்கிரன் ப்ளஸ் கேது ப்ளஸ் சூரியன் 7ஆம் அதிபதியான செவ்வாயின் தொடர்பில் இருக்கின்ற அதே நேரம், அதாவது சுக்கிரன் ப்ளஸ் கேது ப்ளஸ் சூரியன் 7ஆம் அதிபதியான செவ்வாயின் தொடர்பில் இருக்கின்றார்கள். அதே நேரம் 7ஆம் அதிபதியோடு சுக்கிரன் கேது சூரியன் தொடர்பும் இருக்கின்றது. அதாவது இந்த 3 பேரும் 7ஆம் அதிபதியோடு தொடர்பில் இருக்கிறார்கள். இவர்களுக்கு 2இல் புதன் இருக்கின்றார். இவர் நாட்டுக்கு வெளியே லோ கிளாஸ் நபர்களோடு, அதாவது தாழ்ந்த சாதி நபர்களோடு, நடுத்தர அறிவுள்ள நபர்களோடும், இந்த 2 நபர்களோடும் பழகுவர். கேது இங்கு சம்பந்தப்படுவதால் இவருக்கு தொழில் ரீதியாக நிறைய பிரச்சனைகள் இருக்கும். இங்கு செவ்வாய் ராகுவோடு சம்பந்தப்படுகின்றார். இவை சட்டவிரோதமான தொழிலாக இருக்கிறது. அதனால் இந்த நபர் அடிக்கடி சிறையில் அடைக்கப்படுவார். சுக்கிரனோடு கேது சூரியன் தொடர்பு இருப்பது இவரது திருமண வாழ்க்கையும் கெட்டு விடுகிறது என்று சொல்லலாம். இந்த ஜாதகத்தை பார்க்கலாம். மேசத்தில் சூரியன், ரிஷபத்தில் புதன், கடகத்தில் சுக்கிரன், கன்னியில் ராகு, குரு மற்றும் சனி, விருச்சிகத்தில் செவ்வாய், கும்பத்தில் சந்திரன், மீனத்தில் கேது. இங்கு குரு சனி வக்கிரம். இங்கு ஜாதகராகிய குரு சனியுடன் இருக்கின்றார். சனி கன்னியில் இருக்கின்றார். கன்னி புதன் ராசி, வியாபாரத்தை குறிக்கின்ற ராசி. ஜாதகர் அதாவது தொழிற்காரகன் சனியோடு குரு இருக்கின்றார். அப்போ ஜாதகர் வியாபாரியாக இருப்பார் என்று சொல்லலாம். ராகுவும் ஜாதகரோடு கன்னியில் இருக்கின்றார். மதம் சார்ந்த நூல்களை படிக்கின்ற ஆர்வம் இந்த ஜாதகருக்கு இருக்குன்னு சொல்லலாம். இங்கு செவ்வாய் தன் வீட்டில் இருக்கின்றார், அதாவது விருச்சிகத்தில் இருக்கின்றார். ராகு சனியுடன் இருக்கின்றார். சொந்தமாக சில ஏக்கர் உலர் நிலங்கள் ஜாதகருக்கு இருப்பதை காட்டுகிறது. இங்கு சனி வக்கிர நிலையில் இருப்பதால் சந்திரனோடும் தொடர்படுகின்றார். இது புதன் வீடு, புதன் நிலங்களை குறிக்கக்கூடியவர். அங்கு ராகு இருக்கின்றார், உலர் நிலங்களை குறித்து காட்டுகிறது. சனியும் தொடர்படுகின்றார். அப்போ இந்த ஜாதகருக்கு உலர் நிலங்கள் இருக்கும் என்று சொல்லலாம். சனி வக்கிர நிலையில் இருப்பதால் சந்திரனோடும் தொடர்படுகின்றார். அதே நேரம் கேதுவோடும் தொடர்படுகின்றார், செவ்வாயோடும் தொடர்படுகின்றார். எனவே பம்பிங் செட் மற்றும் ஆழ்துளை கிணறுகள் மூலம் அவர் தனது நிலத்தில் நல்ல விளைச்சலை காண்கிறார் என்று சொல்லலாம். இவர் புற நகரில் வாழ்வார். தனது வர்த்தகத்தை ஒரு நகரில் மேற்கொள்வார். கடகத்தில் சுக்கிரன் இருக்கிறது, சிம்மத்தில் ஒன்றுமில்லை. ஆனால் ஒரு நிலையில் பார்க்கும்போது வக்கிர நிலையில் இருக்கின்ற கிரகங்கள் சிம்மத்தோடு தொடர்படுகிறது. கன்னியில் குரு இருக்கின்றார், 2 திருமணத்தையும் சுட்டி காட்டுகிறது. இங்கு குருவும் வக்கிரம். குருவிற்கு சந்திரன் தொடர்பு இருக்கிறது, சுக்கிரன் தொடர்பு இருக்கிறது, 2 பெண் கிரகங்கள தொடர்பும் இருக்கிறது. அப்போ 2 திருமணத்தை காட்டுகிறது. குருவிற்கு 11இல் சுக்கிரன் இருப்பது இந்த ஜாதகர் போக்குவரத்து மற்றும் நல்ல நிதி நிலைமைகளை உடையவர் என்று சொல்லலாம். இந்த ஜாதகருடைய உடல் பார்த்திங்கன்னா மெலிந்த உடல் உடையவராக இருப்பார். 63 வயதுக்கு மேலே இந்த ஜாதகர் இருந்தால் 72 வயது வரை உயிர் வாழ்வார் என்று சொல்லலாம்.